தமிழர் பகுதியெங்கும் மாவீரர் நாள் கொண்டாட்டங்கள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் உட்பட வடக்கின் முக்கியமான மாவட்டங்கள் அனைத்திலும் கிராமங்கள் தோறும் வீதிகள் தோறும் மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு நினைவாலயங்கள் பல்வேறு கிராம பகுதிகளில் உருவாக்கப்பட்டு உணர்வுபூர்வமாக அனுஷ்டானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் மாவீரர் தின நினைவேந்தர்கள் இறுதியான அனுஷ்டிப்பு இடம்பெறவுள்ள நிலையில் இன்றைய தினம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு சில இடங்களில் சில நிகழ்வுகள் இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் வல்வெட்டி துறையில் அவருடைய பிறந்த பூர்வீக இல்லத்தில் அவர்களுடைய சொந்தங்களினாலும் ஊர் மக்களினாலும் ஒன்று திரட்டி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தலைமையில் அவர்களுக்கான அங்கு பிறந்த தின நிகழ்வுகள் மிகவும் உணர்வுபூர்வமான வகையில் அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வின் போது அங்குள்ள கிராம மக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வந்து பங்கு பற்றி தம்முடைய நினைவுகளை பகிரங்கப்படுத்தியதுடன் தாம் உணர்வு ரீதியாக இருப்பதையும் வெளிப்படுத்தி அங்கு பல்வேறு மக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அங்கு வருகை தந்த மக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்விசார் பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் என்பன வழங்கி வைக்கப்பட்டது. அதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான MK சிவாஜிலிங்கத்தால் கேக் வெட்டியும் 71 இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் அந்த இடத்தில் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அவர் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு 71வது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழீழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை போராட்டத்தை கொடூரமாக அடக்கி ஒழித்து அழித்தன. இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அந்த தலைவனை ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே தான் இந்த நிலைமைகளை எல்லாத்தையும் எந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது, தொடர்ந்து கொண்டாடப்படும். அதே போலத்தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக 50,000 மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த எண்ணம் ஈடேற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு பசப்பு வார்த்தைக்குள்ளே இனப்பிரச்சனை தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய எண்ணக்கருக்களை அடக்குவதற்கு அழிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து பறை கொடுக்காத எங்களுடைய பருத்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பாக இருந்தால் எதுவாக இருந்தால் என்ன, அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவும் புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டும். இது எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களிலே ஒரு பகுதியினரும் இன்றைக்கு சுதந்திரத்தை நாடி நிற்கிறார்கள். ஆகவே சுதந்திரம் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை என்றால் இலங்கை அரசாங்கம் வைக்கிற தீர்வு திட்டம் தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பதை நோக்கி நாங்கள் மீறுநடை போட்டு செல்வதுதான்
எங்களுக்கு இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளிலே வாழ்கிற மக்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதுதான் சுய நிர்ணய உரிமை. அதை விடுத்து தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது. மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுய உரிமை. அதை நோக்கி செல்வதற்கூடாகத்தான் இந்த காலத்து அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி, இந்த தமிழீழத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே மக்கள் தங்கள் ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்திலே இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் ரெமெடியல் ஜஸ்டிஸ் எடுத்து, அதாவது பரிகார நீதி அல்லது ஈடுசெய் நீதி, இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி இருக்கின்றன. ஆகவே அதை நோக்கி செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்களின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல, உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய 71வது ஆண்டு பிறந்த தினம். இந்த தேசிய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தை 2009ஆம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது. மஹிந்த ராஜபக்ச தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு ஒரு இன அழிப்புக்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் ஜேவிபி. அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீரர் துயரம் இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும், தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே பிரதானமாக அவ்வகையிலே செயல்படுவதிலே எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமான நபர். ஏனென்றால் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றவர். இப்போ இதில் என்ன காட்டுகின்றது என்றால், நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால், கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையில் கதைச்சி பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வடகிழக்குக்குள்ளே நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. இந்த நேரம் இன்னுமொரு விடயம், இது அமைச்சருக்கும் தெரியும். இந்த பாடல் ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று, காலை விடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு.
தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு கிழக்கு தமிழர் பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள். மேதகுவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை. சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை. மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டனர். காணி அபகரிப்புகளும் இல்லை. எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது. போதைப் பொருட்கள் அறவே இல்லை. நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உலவக்கூடிய நிலை இருந்தது. தாயக பிறப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர். எனவேதான் தமிழ் மக்கள் அவர்களை 30 செகண்ட் இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்க காலமாகவும் போற்றுகின்றனர். அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள். இந்த உயரிய சபையிலே மேதகு வேண பிரபாகரன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. Section 92(2) ඒකින් සටහන් වෙනස 29(1) මම urgent privilege motion එකක් submit කරා මාව මේ threat කරා කියලා. හැබැයි අද වෙනකන් ඒක approve වෙලා නැහැ. මට විතරක් කොහොම වෙන්නේ අයිත් දන්නේ නැහැ. තව එකක් මට කියන්න ඕනේ. අද எங்களுடைய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அந்த என்னுடைய இந்த கேள்விக்குரிய பதிலை சொல்ல இயலுமா சார்?